பெரும்பாலான இன்றைய கிறிஸ்தவ மக்கள் எந்த விதமான ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, பக்தி இருக்குது, ஆண்டவருக்கு நாம் பக்தியை காண்பிக்கணும்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் அந்த பக்தியை ஆண்டவர் எந்த விதமாக எதிர்பார்க்கிறாரோ அந்த விதமாக காண்பிக்க முன் வரல. யோவான் 4:24 வாசித்து பார்க்கும்பொழுது, ஆவியோடு உண்மையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:1 நம்முடைய சரீரங்களே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்கு சேவை செய்யணும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய முழு வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டு 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனம் சொல்லுகிறபடி சரீரத்தால் ஆவியால் எல்லாவற்றோடும் நம்ம ஆண்டவருக்கு கனம் வருகிறது மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தினா அதுதான் உண்மையான ஆராதனை. ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் ஒரு ஆராதனை என்று சொல்கிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் கலந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காண்பிக்கின்ற ஒரு செயலில் அவங்க பக்தியை ஃபீல் பண்ணி இதுதான் ஆண்டவருக்கு வேணும், நாம் ஆண்டவரை தொழுகிறோம், ஆண்டவரை வாழ்த்துகிறோம், ஆண்டவரை வணங்குகிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம், ஆண்டவருக்கு பலவிதங்களில் நம்ம மரியாதை செலுத்துகிறோம், இதுதான் ஆண்டவருக்கு தேவை என்ற அடிப்படையில் செயல்படுகிறார்கள். இந்த விதமான மனநிலையை அறிந்து கொண்டிருக்கிற ஏராளமான போதகர்கள் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆராதனை நடத்துகிறோம் என்ற பெயரில் இப்படிப்பட்ட பக்தர் கூட்டங்களுக்கு ஆராதனைகளை சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ சமுதாயத்தில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. பல்வேறு விதமான, இப்போ ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் வேணும், அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் பல்வேறு விதங்களில் நமக்கு சேவை செய்வோம். இப்போது போக்குவரத்து சம்மந்தமான காரியங்களில் ஒரு சேவை, அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். இது போன்று இன்றைக்கு அநேகர் ஆராதனை நடத்துகிறோம் என்று சொல்லுகிற பொழுது ஆராதனையை சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படி என்று பார்க்கும் பொழுது, ஆராதனை உமக்கே, ஆராதனை கர்த்தருக்கே, ஆராதனை தேவனுக்கே, ஆராதனை ஆண்டவருக்கே, ஆராதனை அப்பாவுக்கே, இந்த மாதிரிலாம் சொல்லி ஆராதனை ஆண்டவரே உமக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறது மாதிரி உமக்கு தான் அப்படி சொன்னாலும் உண்மையில் அந்த ஆராதனைகள் நடத்தப்படுவது யாருக்காக? பல கிறிஸ்தவ போதகர்களும் கிறிஸ்தவ ஆராதனை தலைவர்களும் இந்த ஆராதனை யாருக்காக நடத்துகிறான்னு பார்க்கும் பொழுது நாட் ஃபார் காட், இந்த ஜனங்களுக்கு. ஏன்னா இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறாங்க. ஆராதனை உமக்கு என்று பக்தியாக பாடினாலும் பல சபைகளில் ஆராதனை நடத்தப்படுவது தேவனுக்காக, அல்லது அது கூடி வந்த ஜனங்களை மகிழ்விக்கிறதுக்கும் பரவசப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு போலியான பக்தி உணர்வை உருவாக்குவதற்கும் இந்த வேலையை செய்கிறது தான் அவங்க ஆராதனை நடத்துகிற என்ற பெயரில் செய்கிறாங்க. அதாவது இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஒரு சுய ஆதாய தேடல் இருக்குது. இந்த ஆராதனை இவர்கள் நடத்துவது ஜனங்களை ஆராதனையில் ஒருங்கிணைத்து அந்த கனத்தை மகிமை ஆண்டவர் செலுத்துகிறதில்ல. எப்படி என்றால், இந்த ஜனங்கள் இந்த மாதிரி ஒரு ஆராதனையை பண்ணால் பக்தியாக இருக்கிறங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய திருப்திக்கு நாம் அதுக்கேற்ற விதமாக ஆராதனைகளை நடத்தி அவர்களை இன்வால்வ் பண்ண வைத்து அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவோம். அதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதாவது உண்மையிலேயே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா போதகர்களுக்கும் ஆராதனை தலைவர்களுக்கு நோக்கமாக இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நாங்கள் உண்மையிலேயே ஜனங்கள் ஆண்டவரை தான் கனப்படுத்தணும், ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கணும், ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி சொல்லுகிறதா அர்த்தம். அந்த மாதிரிப்பட்ட எண்ணம் அவர்களுக்கு இருந்துன்னு சொன்னால், முதலாவது இந்த ஜனங்களை கர்த்தருக்கேற்ற விதமாக வாழ்வதற்கு பழக்குவிக்கணும். அவர்களுடைய வாழ்க்கை முறை மூலமாக, சுபாவங்கள் மூலமாக, நடத்தைகள் மூலமாக, ஒழுங்குகள் மூலமாக, வாழுகிற விதங்கள் மூலமாக ஆண்டவருக்கு கனம் கிடைக்கத்தக்கதாக அவர்களை நடத்தணும். அதுதான் உண்மையான ஆராதனை. நாம் எப்படி வாழுகிறோமோ அதுதான் ஆராதனை. அதைத்தான் யோவான் 15:8 நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்படுவார். நாம் ஒரு சபை கூடுகிற இடத்துலையோ இல்லை வேறொரு இடத்துலையோ கூடி நின்று கொண்டு பல பாடலை பரவசத்தோடு, பக்தியோடு, உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு பாடி ஆண்டவரே நான் உமக்கு தான் ஆராதனை தருகிறேன், உமக்கு தான் கனம் தருகிறேன்னு சொன்னாலும் உண்மையில் கனம் ஆண்டவருக்கு கிடைக்கிறதா இருந்தால் எங்கே கிடைக்கணும்? ஒரு வாழ்க்கை முறையில் நாம் எப்படி வாழுகிறோம். அதைத்தான் மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். மனிதர்கள் உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து பரலோகத்திற்கு தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ உண்மையிலேயே போதகர்கள் இந்த ஜனங்களை ஒருங்கிணைத்து தேவனை கனப்படுத்துவதற்கான காரியங்களை செய்கிறதா இருந்தால் அந்த திருச்சபையில் முதலாவது அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான வேத அடிப்படையிலான போதனை கொடுக்கணும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையில், நடத்தைகளில், ஒழுங்குகளில், சிந்தனைகளில், செயல்களில், தீர்மானங்களில், விருப்பங்களில், மற்றவர்களோடு உள்ள உறவு முறைகள் எல்லா விதத்திலும் எப்படி தேவனை மகிழ்ப்படுத்தணும். மனிதர்கள் உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து
பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த விதமான காரியங்களை அவர்கள் பழக்க வேணும். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான பாஸ்டர்களுக்கு இந்த விதமான ஒரு விஷன் கிடையாது, இந்த விதமான ஒரு தரிசனம் கிடையாது, இந்த விதமான ஒரு எய்ம் கிடையாது. அவர்களுடைய ஹோல் ஐடியா எப்படி இருக்குன்னு சொன்னால், ஜனங்கள் ஆண்டவருக்கு பக்தியை செலுத்துகிறோங்கிற ஃபீலிங்கை பெறுகிறதுக்காக ஒரு ஆராதனைக்குள்ளே இன்வால்வ் ஆக விரும்புகிறாங்க. அவங்க விரும்புகிறது மாதிரி உற்சாகமாக, உத்வேகமாக, நல்ல ஆரவாரத்தோடு, நல்ல விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தும் விதமாக ஒரு ஆராதனை நடத்தும். இது என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த ஆராதனை யாருக்காக நடத்துகிறோம்? நாட் ஃபார் காட் பட் ஃபார் திஸ் பீப்புள், இந்த மக்களுக்காக. அப்போ ஏன்னா இந்த மக்கள் இதுக்கு பின்னால் அந்த சபையை ஆதரிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, பல்வேறு விதங்களை தாங்குகிறாங்க. இந்த மாதிரி சுய ஆதாய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் செயல்படுகிறது. ஒரு சபை எதற்காக செயல்படணுமோ அந்த மாதிரி இன்றைக்கு பெரும்பாலும் ஸ்பிரிச்சுவல் செயல்படலை. சபை என்றாலே ஒரு ஆராதனை நடத்துகிற ஒரு இடம், ஆராதனைங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு இடம், அந்த விதமாக ஆகிவிட்டது. அப்படி என்றால் ஆராதனைகள் விற்கப்படுகிறது. வர்ஷிப் இஸ் ஃபார் சேல். ஆனால் நாம் ஆண்டவருக்கு ஆராதனை கொடுக்கறது மாதிரி காண்பித்து கொண்டு இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்க சந்தோஷப்படணும். இந்த ஆராதனையில் தே மஸ்ட் பி வெரி ஹாப்பி. அவங்க கர்த்தருக்கு நல்ல ஒரு துதியை கொடுத்த, சோத்திரத்தை கொடுத்த, ஒரு பெரிய கனத்தை கொடுத்த ஃபீலிங்கை பெறணும். இதே நோக்கமாக வைத்து பாடல்களும், இதே நோக்கமாக வைத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணுறோம், இதே நோக்கமாக வைத்து ஆராதனை ஆர்கனைஸ் பண்ணுறோம், இதே நோக்கமாக வைத்து பரவசமான வார்த்தைகளை பேசுகிறோம். நம்முடைய நோக்கம் என்ன, ஹோல் கன்சர்ன் என்ன? ஜனங்கள் இந்த ஆராதனை மூலமாக உற்சாகப்படணும். அப்போ ஆராதனை எங்கே போய் சேருது? ஆராதனை நடத்துவது யாருக்காக? தேவனுக்காக அல்ல, ஜனங்களுக்காக. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்றைக்கு பரவலாக காணப்படுகிறது. இன்றைக்கு நிறைய ஆராதனை நடத்துகிற இடங்களை பார்க்கும் பொழுது பல வண்ண விளக்குகள், ஆடம்பரமான மேடைகள், மிகப்பெரிய அலங்காரங்கள், சினிமா ரகமான பாடல்கள், மிக அதிகமான ஆர்வங்களோடு ஆடுகிற நடனங்கள், இந்த மாதிரி போட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இதெல்லாம் டிவி ஷோஸ் நடத்துகிற, சினிமா சம்பந்தமான காட்சிகள் எடுக்கிற, இது போன்ற சூழல் காணப்படுகிற அந்த நிலை தான் இங்கே வருகிறது. இதெல்லாம் எதற்கு? உண்மையிலேயே ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல, நம்ம கூடி தேவனை தொழுகிற இடத்துல, பாடுகிற இடத்துல ஒரு நல்ல சூழல் இருக்க வேண்டும், நல்ல ப்ளசண்டான ஒரு சிச்சுவேஷன் இருக்க வேண்டும். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. நாம் ஜனங்கள் கூடி ஆண்டவர்கள் சில காரியங்கள் செய்கிற பொழுது நாம் ஒரு நல்ல சிச்சுவேஷன் இருக்கணும். அதே நேரத்தில் அது ஒரு ஆடம்பரத்தனமாக, சினிமாத்தனமாக டிவி ஷோஸ் நடத்துகிறது மாதிரி ஒரு வித்தியாசமான, அநேகருடைய கவனத்தை இருக்கிறது மாதிரி, அநேகருக்கு கவர்ச்சிகிற தோன்றுகிற மாதிரி, அநேகருக்கு ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுகிற பொழுது அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர் அவரை ஆராதிக்கணும் நம்மளுக்கு எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறது தான். அந்த மாதிரி ஆராதனை நடத்துகிற இடம் நல்ல ஒரு சூழலாக இருக்கிறது, எந்த தவறும் கிடையாது. ஆனால் அது ஆடம்பரமான, அதிநவீனமான ஒரு சூழலைத்தான் இருக்கணும். ஏன் இத்தனை விளக்குகள், ஏன் இத்தனை விதமான மேடை அலங்கரிப்புகள்? இவைகளெல்லாம் பண்ணுவது ஆண்டவருக்காக அல்ல. ஆண்டவர் பார்த்து பரவாயில்லையே, இவங்க என்ன மாதிரிப்பட்ட ஒரு நல்ல சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க, நல்ல அட்ராக்டிவ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, நல்ல டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, நிறைய லைட்ஸ் போட்டிருக்கிறாங்க, நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணுறவங்க கூட சினிமாவில் வருகிறது மாதிரியெல்லாம் பலவிதமான நல்ல நாகரிகத்தோடு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம ரொம்பவே ஆராதிக்கிறாங்க அப்படி நினைப்பாரா? இல்லை. இந்த ஆராதனை இவங்க நடத்துகிற யாருக்குன்னு சொன்னால், இத்தனை வர்ண விளக்குகள் யாருக்காக, இத்தனை ஆடம்பர சூழல் எதற்காக? ஒரு கிளப்பு போல், ஒரு பப் போல், ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்கிற, ஒரு கான்சர்ட் நடக்கிற இடம் போல், ஒரு நடன சாலை போல் எல்லா விதத்திலும் பண்ணுறது எதுக்காக? இந்த மக்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக. அவங்க இதை பார்த்து தே மஸ்ட் பி எக்ஸைட்டட். அவங்க இதை பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழலாக இருக்கணும். அது அவங்களுக்கு ஒரு மன ரீதியான குதூகலத்தை கொடுக்கணும். அப்போ ஆராதனை யாருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்காக அல்ல. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆண்டவருக்கு, ஆராதனை கர்த்தருக்கு, ஆராதனை அப்பாவுக்கு. அப்படின்னா நாங்கள் இந்த ஆராதனை வேறு யாருக்கும் கிடையாது, நிச்சயமாக உமக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது, கன்ஃபார்ம்டாக உமக்கு தான் சொல்லி காட்டுறது மாதிரி. ஆனால் ஆண்டவருக்கு ஆராதனை கொடுக்குறோம் என்கிற பேரில் நம்முடைய நோக்கம் ஜனங்களை உற்சாகப்படுத்துறது, ஜனங்களை மகிழ்விக்கிறது, ஜனங்களுடைய பக்தி உணர்வுக்கு நாம் திருப்தி கொடுக்கறது. இந்த மாதிரி இருந்தால் உண்மையில் ஆராதிக்காமல் போகிறது ஒரு பாவம்னா, இந்த மாதிரி வித்தியாசமான நோக்கத்தோடு ஆராதனை நடத்துவது மிகப்பெரிய பாவம். இது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற பேரில் அவமதிக்கிறோம்.
ஏன்னா நாம் ஆராதனை சூழல் அமைக்கிறது, நாம் பாடுகிற விதங்கள், நாம் வார்த்தை பேசுகிற விதங்கள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது வாட்ஸ் அவர் இன்டென்ஷன், நம்முடைய நோக்கம் என்ன? நிச்சயமாக தெரிகிறது, கூடி வந்திருக்கிற ஜனங்கள் தே மஸ்ட் பி இம்ப்ரெஸ்ட். அவங்களுக்கு இதை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கணும், நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கணும். அப்போ ஆராதனை யாருக்காக பண்ணலை? நம்ம தேவனுக்காக பண்ணலை, ஜனங்களுக்காக பண்ணுகிறோம். ஏனென்றால் நாம் என்ன பண்ணுறோம்? we are selling worship. அதாவது ஆராதனை விற்கிறோம், ஆராதனை நடத்துகிறோங்கிற பேரில் ஒரு ஆராதனை சர்வீஸ் நம்ம நடத்தி அதன் மூலமாக ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இந்த மக்களிடத்தில் பெறுகிறோம். மக்களும் நல்ல உற்சாகமானது என்ன செய்கிறா? காணிக்கை கொடுக்காது. நீ நிறைய திருச்சபையில் ஆக்கப்பூர்வமான செய்திகள் இல்லை, சத்திய சார்ந்த போதனை இல்லை, மக்களை நல்வழிப்படுத்தும்படியான வார்த்தைகள் இல்லை, தேவனுக்கேற்ற வழிகள் செல்லும்படியான தூண்டுதல் இல்லை. அது பிரசங்கம் பண்ணினாலும் அத்தனை பிரசங்கத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் எந்தெந்த விதமாக உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் எந்தெந்த விதமாக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும், எப்படி கனவு காணணும், எந்தெந்த அற்புதங்களுக்கு நடக்கும், எந்தெந்த அதிசயங்கள் நடக்கும், எல்லாமே உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதா சொல்லப்படுகிறது. என்று ஆண்டவருக்காக இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், ஆண்டவரை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படி ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நோக்கமே நம்ம அஜெண்டாவில் இல்லை. நாம் நடத்துகிறதெல்லாம் என்ன? ஒரு ஆராதனை வியாபாரம். அந்த ஆராதனை வியாபாரத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்குத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ரொம்ப அழகான இடங்களை உருவாக்கி கொள்கிறோம், கவர்ச்சிகரமாக எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்கிறோம், அதற்கேற்றபடி இசைக்கருவிகளை உருவாக்கி கொள்கிறோம், அதற்கேற்றபடி பாடலை உருவாக்கி கொள்கிறோம். எல்லா விதத்திலும் கூடி வருகிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகப்படும்படியான, உத்வேகம் அடையும்படியான ஒரு ஷோவை கொடுக்கணும். ஆக இது ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற ஆராதனை அல்ல, இது ஜனங்களுக்காக செய்யப்படுவது. ஏன்னா இதுக்கு பின்னால் ஒரு சுய ஆதாய நோக்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலும் திருச்சபையில் மக்கள் காணிக்கை கொடுக்குற பொழுது அவங்களுக்கு சத்தியம் சார்ந்த எதுவும் கிடைக்கல, ஒரு ஆராதனையில் பங்கேற்கின்ற ஒரு செயல்பாடு மட்டும்தான் கிடைக்கும். இதில் என்ன விசேஷம்னா, ஆராதிக்காமல் போகிறத விட ஆராதிக்கிறோம் என்ற பேரில் ஜனங்களை கவருகின்ற விதமாக காரியங்களை செய்து கொண்டு, ஜனங்களை திருப்திப்படுத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவருக்காக செய்கிறோன்னு சொல்கிறோம் பாருங்கள். அது ஆண்டவர் அவமதிக்கிற செயல், அது ஆண்டவருக்கு அபகீர்த்தி கொண்டு வருகிற செயல், அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற செயல். இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம். ஆராதனை நடத்துகின்ற பொழுது ஆண்டவருக்காக நடத்துகிறீர்களா, ஜனங்களுக்காக நடத்துகிறீர்களா என்பதை கவனிக்க வேண்டும். ஆராதனையில் பங்கேற்கிறவர்கள் உண்மையிலேயே ஆண்டவருக்கு நாம் உரிய கனத்தை கொடுக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை முறையில் எந்த விதமாக இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும்.